வணக்கம். ஓம் அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஏற்கனவே நான் திதி தேவதை என்றால் என்னன்னு ஒரு வீடியோ போட்டேன். ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன். அந்த ஷார்ட்ஸ் நல்லா வைரல் ஆச்சு. அதுலேருந்து என்கிட்ட நிறைய பேர் பேசுனீங்க. இதன் திதி தேவதையை நாங்கள் ஏன் வழிபடணும்? இதில் என்ன காரணம் இருக்குது? புதுசாக திதி தேவதைன்னு ஏதோ சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டீங்க. அதோடைய விளக்கம் என்னங்கிறத இப்போ நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இந்த திதி தேவதையை யார் வழிபடணும்னா, எல்லாருமே வழிபடணும். ஏன் வழிபடணும்னா, எல்லாருக்குமே ஒரு திதியில் எல்லாருமே பிறந்திருப்போம். எல்லா திதிக்குமே 2 ராசிகள் திதி சூனியம் அடையும், அமாவாசை பௌர்ணமியை தவிர. உங்களுக்கு எந்த 2 ராசிகள் திதி சூனியம் அடைஞ்சிருக்குங்கிறத ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் ரிலேட் ஆகுதோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக திதி தேவதை வழிபாடு செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 12 ராசிகளுமே திதி சூனியம் ஆகிறது உண்மைதான். ஆனால் எல்லாரும் பிறந்தது ஏதோ ஒரு திதியில தான் பிறந்திருப்போம். அந்த ஒரு திதிக்கு ஏதோ ஒரு 2 ராசி தான் திதி சூனியம் ஆயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு முதல் ராசி திதி சூனியமாக இருந்தால் அவங்க வாழ்க்கையில் போராடி ஜெயிக்கணும். அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. 2வது ராசி திதி சூனியம் அடைஞ்சதுன்னா அவங்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அதே நேரத்தில் அவங்க பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க. குடும்பம் அமையறதுல சிக்கல் உண்டாகும். 3ஆம் இடம் திதிசூனியமாச்சுன்னா அவங்க ஒரு செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனால் அதை அவங்களால செய்யவே முடியாது. ஸ்டெப் எடுத்தே வைக்க முடியாது. 3ஆம் இடம் திதிசூனியமாச்சுன்னா உறவுகளால் நன்மை இருக்காது, நண்பர்களால் பிரச்சனை வரும். 4ஆம் இடம் திதிசூனியமாச்சுன்னா வீடுங்கிறதே ஒரு கனவாயிடும். வீடே அமையாது. வீட்டுக்கு போனால் வாஸ்து குற்றம் ஏற்படும். அம்மா சரியாக இருக்க மாட்டாங்க. அம்மாவோட கருத்து வேறுபாடு வரும். வண்டி வாகனம் சம்பந்தமான ஏக்கங்கள் ஏற்படும். இதெல்லாம் 4ஆம் இடம் திதிசூனியமானவங்களுக்கு உண்டு. 5ஆம் இடம் திதிசூனியமானவங்களுக்கு யாரெல்லாம் நான் காதலிச்சு ஃபெயிலியர் ஆகிட்டேன், என்னை லவ் பண்ணி ஏமாத்திட்டாங்க, அல்லது எனக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்காதா, குழந்தையே எனக்கு இருக்காதா, எனக்கு குலதெய்வத்தோட அருளே இல்லையா அப்படிங்கிறவங்களுக்குலாம் 5ஆம் பாவம் திதிசூனியம். யாருக்கெல்லாம் 6ஆம் பாவம் திதிசூனியமோ அவங்களுக்கெல்லாம் எதிரிகளால் தொல்லை உண்டு. 6ஆம் பாவம் திதிசூனியமாக இருந்தால் தான் நிரந்தரமான வேலை அமையாது. ஒரு வருஷத்துக்குள்ளேயே 2-3 வேலை மாற்றுறது, வேலை பார்க்குற இடத்துல அங்கீகாரம் இல்லாமல் போயிடுறது, நோய் நொடி ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுறது, இதெல்லாம் 6ஆம் இடம் திதிசூனியமானால் ஏற்படும். 7ஆம் இடம் திதிசூனியமானால் கல்யாணமே ஒரு கனவாயிடும். கல்யாணம் எனக்கெல்லாம் நடக்குமா, 35 வயசு ஆயிடுச்சு நடக்குமா, அல்லது கல்யாணம் நடந்தும் முதல் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, 2ஆம் திருமண வாழ்க்கையாவது ஒழுங்காக இருக்குமா, இதெல்லாம் 7ஆம் இடம் திதிசூனியமானவங்களுக்கு உண்டு. 8ஆம் இடம் திதிசூனியமானா காரணமே இல்லாத ஆயுள் பயம் ஏற்படும். நான் சீக்கிரமே செத்து போயிடுவேனா, எனக்கு உடம்புல ஏதாவது நோய் இருக்குதா அப்படிங்கிற தேவையில்லாத பயம், பேய் பிசாசு அமானுஷம் சம்பந்தமான ஒரு பயம், இதெல்லாம் ஏற்படுறது 8ஆம் இடம். 9ஆம் இடம் திதிசூனியமானா அப்பா வழி சொந்தங்களால் பிரயோஜனம் இருக்காது. அப்பாவுடைய சொத்து எல்லாம் வித்துருவீங்க. பூர்வீகங்கிறத கெட்டு போய் பூர்வீகம் இல்லாமல் வேற ஊருக்கு வந்துடுவீங்க. 10ஆம் இடம் திதிசூனியமாச்சுன்னா உங்களுக்கு தொழில் செட் ஆகாது. தொழில் செஞ்சு பெரிய கடனாவோ நஷ்டமாவோ ஆயிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல பதவி, அங்கீகாரமான வேலை கிடைக்கிறதுல கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்படும். கர்ம புத்திரன், ஆண் வாரிசு கிடைக்கிறதுல சில தடைகள் ஏற்படும். 11ஆம் இடம் திதிசூனியமாச்சுன்னா நீங்கள் எவ்வளவு ஆசைப்பட்டாலும் ஆசைப்பட்ட விஷயம் எதுவுமே உடனே உங்களுக்கு கிடைக்காது. 12ஆம் இடம் திதிசூனியமாச்சுன்னா சொத்து சேர்றதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். வெளிநாடு போகிற வாய்ப்புகள் கெட்டு போயிடும். தூக்கம் சரியாக வராது. காலில் பிரச்சனை வரும். இது மாதிரி இன்னும் நிறைய சொல்லலாம். ஆனால் வீடியோவை கருத்தில் கொண்டு சும்மா சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொன்ன விஷயங்களை கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ரிலேட் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் அந்த திதி தேவதையை கண்டிப்பாக வாங்கி வழிபடணும். உங்களுக்கான பிறந்த திதிக்குரிய திதி தேவதை யாருங்கிறத உங்களுக்கு நான் கண்டுபிடிச்சி தரேன். அந்த திதி தேவதைக்குரிய மந்திரமும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த திதி தேவதையை எப்படி வழிபடணுங்கிற முறையும் உங்களுக்கு சொல்கிறேன். தேவைப்பட்டால் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்குது. வீடியோவிலே நான் நம்பர் போடுறேன். அதில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். கண்டிப்பாக உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த வீடியோவில் திதி தேவதைனா யார், திதி தேவதை எங்கேருந்து வந்தாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.